இப்போ டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து பார்க்க போகிறோம். பூட்டிங்னா ஒன்றும் கிடையாதுப்பா, ஸ்டார்ட் த கம்ப்யூட்டர். ஓகேவா, கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸாக பூட்டிங்னு சொல்லுவோம். ஸோ கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைமில் ப்ராசஸ் ஆகக்கூடியது இந்த பூட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு an operating system, OS. Operating system means OS is the basic software that makes the computer to work. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அ பேசிக் சாஃப்ட்வேர் ஃபார் ஒர்க் டு கம்ப்யூட்டர்ஸ். ஸோ கம்ப்யூட்டர்ஸாக ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பேசிக் சாஃப்ட்வேர்னு சொல்லியிருக்காங்க. when the computer is switched on, there is no informations in its RAM. ஸோ ரேமில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்காது. ஸோ there is no informations in its RAM. ஸோ when அப்படின்னா ஸோ கம்ப்யூட்டர் இஸ் switched on. ஸோ ஸ்டார்டிங் டைமில் கம்ப்யூட்டரை switch ஆன் பண்ணும்போது நமக்கு ரேமில் எந்த விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன இருக்காது, ஸ்டோர் ஆகிருக்காது. அட் தி சேம் டைம் இன் ரோம். ஸோ அதே சேம் டைம் நமக்கு ரோமில் எப்படி இருக்கும் அப்படின்னா, த ப்ரீ ரிட்டன்ட் ப்ரோக்ராம் கால்டு போஸ்ட் will be executed first. அதாவது ஆல்ரெடி ஸ்டோர் பண்ண ரோமில் நமக்கு ரோம் அப்படின்னா சிடி டிவிடி மாதிரி ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். சிடி டிவிடினா ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணதை நம்ம ரிட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ரோம் அப்படிங்கிறது. ஸோ ப்ரீ ரிட்டர்ன்டு இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் அப்படி நமக்கு கால் பண்ணும். அதை தான் நம்ம என்ன சொன்னால் பவர் அண்ட் செல்ஃப் டெஸ்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ வில் பி எக்ஸிக்யூட்டட் ஃபர்ஸ்ட். திஸ் ப்ரோக்ராம் செக்ஸ் இஃப் த டிவைஸ் லைக் ரேம், கீபோர்ட் எக்ஸெட்ரா. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் ரேம் அண்டு கீபோர்ட் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சார் கனெக்டட் ப்ராப்பர்லி அண்டு ரெடி டு ஆப்ரேட். ஸோ ப்ராப்பராக என்ன பண்ணணும், நமக்கு கனெக்ட் பண்ணி ஸோ அந்த ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன பண்ண நமக்கு ரெடி பண்ணும். ஓகேவா, ஸோ இஃப் தீஸ் டிவைசஸ் ஆர் ரெடி தென் த BIOS பயோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம்ஸ் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் மீன்ஸ் மானிட்டர்ஸ் வந்து ஆன் ஆகும். அண்ட் தென் கீபோர்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அண்ட் தென் மவுஸ் வந்து என்ன ஆகும், நமக்கு ஆன் ஆகும். இதுதான் என்ன அப்படின்னா பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம்ஸ். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு பூட்டிங். இதுதான் நினச்சிருக்காங்க அப்படின்னா பூட்டிங்னு சொல்கிறாங்க. தியர் ஆஃப்டர் எ ப்ரோக்ராம் கால்டு பூட்ஸ்ட்ராப் லோடர். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் OS ஃப்ரம் ஹார்ட் டிஸ்க் இன்டு மெயின் மெமரி. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் லோடர்னு சொல்லுவோம். ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு மெயின் மெமரியிலிருந்து நமக்கு அதாவது ஹார்ட் டிஸ்க் இன்டு மெயின் மெமரியிலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு என்ன ஆகும், ஸோ ஒர்க்காக ஸ்டார்ட் ஆகும். அதுதான் என்ன அப்படின்னா பூட்ஸ்ட்ராப்ஸ் இருக்காது. அந்த OS கெட்ஸ் லோடட் விண்டோஸ், லினக்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ எல்லா OSS என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் என்ன ஆகும், ஸோ லோட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் வில் கெட் எக்ஸிக்யூட்டட். பூட்டிங் ப்ராசஸ் இஸ் ஆஃப் 2 types. அதாவது பூட்டிங் மீன்ஸ் ஆல்ரெடி இப்போ வந்து எல்லா ப்ராசஸும் என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டரோட சுவிட்சை நீ ஆன் பண்ண அப்படின்னா அட் அ டைமில் என்ன ஆகும் அப்படின்னா எல்லா ப்ராசஸரும் என்ன ஆகும், நமக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி ஆகும், ஆன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் என்ன அப்படின்னா பூட்டிங்னு சொல்லியிருக்காங்க. இப்போது கீபோர்ட், மெமரி, கீபோர்ட், மவுஸ், மானிட்டர்ஸ், மெமரி அண்ட் தென் உள்ளே இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு சுவிட்ச் ஆஃபில் இருக்கும் பொழுது ஸோ எந்த விதமான ப்ராசஸும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காது. ஸோ அப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா சுவிட்ச் ஆன் பண்ணுற அப்படின்னா அந்த டைமில் என்ன ஆகும், நமக்கான பவர் சப்ளை கீபோர்டுக்கு, மவுஸ்க்கு, மானிட்டர்ஸ் அண்ட் தென் உள்ளே இருக்கக்கூடிய சிபியூவில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்ன ஆகும்னா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி ஆகும். நமக்கு ஆன் ஆகி அந்த ஒரு லைட் ஒமிட் ஆகும். ஓகேவா, ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க பூட்டிங்னு சொல்கிறாங்க. இல்லை ஹோல் பூட்டிங் அண்ட் வார்ம் பூட்டிங்னு நமக்கு 2 types இருக்குது. ஹோல் பூட்டிங் மீன்ஸ் when the system start from initial state. அதாவது நமக்கு ஹோல் பூட்டிங் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட், அதாவது நார்மலாக நம்ம ப்ராப்பராக சடன் பண்ணிவிட்டு அகெயின் அனதர் டே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை ஆன் பண்ணும்போது அது இனிஷியல் ஸ்டேட்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ண உடனே நமக்கு இந்த பூட்டிங் ப்ராசஸ் இருக்கக்கூடிய ஸ்டார்டிங்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா கீபோர்ட்லேருந்து மானிட்டர்லேருந்து எல்லாமே என்ன ஆகும்னா நமக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, ஸோ இட் இஸ் ஸ்விட்ச்டு அண்ட் we call it whole booting or hard booting சொல்லுவோம். when the user presses the power button the instructions are read from the
ரோம் டு இனிஷியேட் த பூட்டிங் ப்ராசஸ். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகும், ஸோ பூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது ரோம்லேருந்து எல்லா இனிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை என்ன பண்ண நமக்கு ரிட்ரைவ் பண்ணி நம்மளோட கம்ப்யூட்டரை வந்து ப்ராசஸ் பண்ண வைக்கிறதுக்காக அது என்ன ஆகும் அப்படின்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் என்ன அப்படின்னா ஹோல் பூட்டிங். இதே இது வார்ம் பூட்டிங் அப்படின்னா சடனாக நீ என்ன பண்ணுற அப்படின்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க, ஸோ ஆன் பண்ணி என்ன பண்ண ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க, சடனாக என்ன ஆச்சு அப்படின்னா பவர் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ பவர் கட் ஆகுனா அகைன் என்ன ஆகுது, ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸோ நமக்கு வந்து பவர் வந்து ஆன் ஆகும்போது அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வார்ம் பூட்டிங் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பவர் கட், அதாவது நம்ம ப்ராப்பராக ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை வந்து ஷட் டவுன் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும், அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் எல்லாமே ஸோ அதுக்கான கண்ட்ரோல், அந்த ப்ராசஸிங் கண்ட்ரோல் என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். சப்போஸ் இப்போ நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணோம், ப்ராப்பராக நம்ம ஷட் டவுன் பண்ணலை. ஓகேவா? ப்ராப்பராக ஷட் டவுன் பண்ணலை மீன்ஸ் நம்ம அதில் வந்து டர்ன் ஆஃப் சுவிட்ச் ஷட் டவுன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து என்ன பண்ணலாம், நம்ம ஷட் டவுன் பண்ணாமல் சிபியில் இருக்கக்கூடிய அந்த பட்டன், அந்த பவர் ஆஃப் பட்டன் என்ன பண்ண ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த டைமில் மானிட்டர் மட்டும் தான் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராசஸில் இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணாது. மற்ற டைமில் உள்ளே இருக்கக்கூடிய சிபியில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் எல்லாமே என்ன பண்ண அப்படின்னா நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். அதான் சொன்னால் வார்ம் பூட்டிங் சொல்கிறாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. when the system restarts or when reset button is pressed, ரீஸ்டார்ட் பண்ணாலும் ஸோ அதில் நமக்கு ஷட் டவுன் ஆப்ஷன்ஸ் இருக்கும், லாக் அவுட் ஆப்ஷன் இருக்கும், அந்த ரீஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்கும். நீ ரீஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா இப்போது மொபைலே எடுத்துகிட்டு அப்படின்னா மொபைலே பவர் ஆஃப் அந்த ரீஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்கும். ரீஸ்டார்ட்னு எடுத்துகிட்டு இப்போது நான் என்ன பண்ணுறேன், எல்லா ஒரு அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணி மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் நான் ரீஸ்டார்ட் பண்ணும்போது அதை நீ அந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்கான்னு பாரு, கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும் அப்படின்னா நீ மேக்ஸிமைஸ் பண்ணும்போது அதை சர்ச் பண்ணும்போது அது மினிமைஸ் ஆகிருக்கும், திரும்ப அது வந்து ஒர்க்கில் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வார்ம் பூட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த ரீசெட் பட்டன் மீன்ஸ் சிபியூவில் ரீசெட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிஸ்பிளே மட்டும் ஆஃப் ஆகும், மற்றபடி எல்லா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒர்க்கில் தான் இருக்கும், ப்ராசஸில் தான் இருக்கும் சொல்லியிருக்காங்க. இதை வார்ம் பூட்டிங் ஆர் சாஃப்ட் பூட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ த சிஸ்டம் டஸ் நாட் ஸ்டார்ட் ஃப்ரம் இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ஸோ ஆல் டயக்னோஸ்டிக் test need not be carried out in this case. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் இந்த சுச்சுவேஷனில் சிஸ்டம் வந்து இனிஷியல் ஸ்டேட்லேருந்து நமக்கு என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கேசஸ்லாம் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி நமக்கு என்னது ப்ராசஸருக்கு வந்து ரெடி பண்ணாது. ஆல்ரெடி என்ன இருக்குது அப்படின்னா அது வந்து சடன் ஆகாமல் இருக்குது, ஷட் டவுன் ஆனால் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. There are changes of data loss and system damage as the data might not have been stored properly. ஸோ இதில் நிறைய சான்சஸ் என்னென்ன இருக்குன்னா நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாஸ் வந்து லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் சிஸ்டமே என்ன ஆகும் அப்படின்னா டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் டேட்டாஸ் வந்து ப்ராப்பர்லி என்ன பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம ஷட் பண்ணோம், ப்ராப்பராக ஷட் டவுன் பண்ணாமல் ரீசெட் பட்டனையோ அப்படி ரீஸ்டார்ட் பட்டனையோ நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஃபால்ட் வந்து அக்கர் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.